வணக்கம் நண்பர்களே. நாம் பிக் பாஸ் சீரியஸை பற்றி தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதில் விமர்சனம் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்ற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். இன்னைக்கு பிக் பாஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பண்டைய தலைமுறை எப்படிப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். அறம் நிறைய இருக்கிற தலைமுறை தான் நம்ம பண்டைய தலைமுறை. சங்க காலத்துல போர் ஏன் வருதுன்னா, இரவலர்களுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்றது காரணத்தினால போர் செஞ்சு அதுல இருந்து வந்த பொருளை விருந்தோம்பல் பண்ணாங்க. அப்படிப்பட்ட செழிப்பான ஒரு தலைமுறை நம்ம தலைமுறை. சாப்பாடுன்னு கேட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்றதுக்காண்டி ஒரு போரை நிகழ்த்தி அதுல ஒரு பொருள் ஈட்டி அது மூலயமா வந்த பொருளை இரவலருக்கு கொடுத்த அவ்வளோ பெருமை மிக்க வரலாறு நம்மளுக்கு இருக்கு. ஏன் இதை சொல்றேன், பிக் பாஸ்ல இதை கனெக்ட் பண்றேன்னா, இப்ப பிக் பாஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சாப்பாட்டுக்கு சண்டையிடுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுறாங்க. அப்படி சூழலை உருவாக்குறது மட்டும் இல்லாம, அந்த சாப்பாட்டுக்கு ஒரு டீம் ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு விருந்தோம்பல் அதிகமாகவும், அதாவது படாகனா மாதிரி பெரிய விருந்து ஒண்ணு கொடுத்துடும். இன்னொருத்தவங்க தோத்தவங்களுக்கு சோறு போடாமையும் அதை வீடியோல பாக்குற மாதிரியும், அதாவது சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு கிடைக்கல அப்படின்றதே ஒரு பெரிய தவறான செயல். அதை வீடியோல வேற காமிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழல் தான் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது ரொம்ப தவறான விஷயம். உணவு அப்படின்றது பகிர்ந்து அளிக்கணும், பகிர்ந்து இது பண்ணணும் அப்படின்றதான் நம்ம வரலாறேவும். ஆனா ஒரு டிவி ஷோல இந்த மாதிரியாக காட்டுவது, உணவு பற்றாக்குறையை விர்ச்சுவலா ஏற்படுத்துவது, மக்களை ரொம்ப அசிங்கமா சோத்துக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு வைக்கிறது, இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை மாற்றணும், கண்டிப்பா மாற்றணும் அப்படின்றதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி. பார்வையாளர் அளவுக்கும் மிக்க நன்றி.